சாந்தி சாந்தி சாந்தி. ஜாதகம் ஒரு கிரகத்தை வைத்து பலனை சொல்லவே கூடாது. சனி வக்கரம் அடைந்துட்டார், அதனால எப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கும்போது இந்த 138 நாட்களுக்கு மட்டும் நம்ம லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி சனியினுடைய செயல்பாடுகள் மற்ற கிரகங்களை பொறுத்து எப்படி இருக்கும். ஏழரை சனியில பட்ட அந்த ஒரு அவமானங்கள், பிறகு ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் சந்திச்ச நம்ம ஒரு மாதிரி இறுகிடுவோம். அதனால ஒரு சகஜமான பழைய அந்த ஒரு குழந்தைத்தனமான மனசு இப்ப இல்லை. இறுகி ஒரு மாதிரி ரெஜிட் மாதிரி ஆயிருப்போமா. இப்போ அதுக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி நம்ம பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிரும். நம்ம திரும்பி ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிரும். விட்டதை ஏதாவது வருமானம் வருதா, கேஷை உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் கொடுத்து அவர்களை கணக்கு பார்க்க சொல்லுங்க, அக்கௌண்ட் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா உங்களால இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியாது, குழப்பி விடுவீர்கள், வேண்டாம். ஆனா இதே மற்றவர்கள் பார்த்து அவங்க சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் டேட்டாவை வச்சு அசத்தி விடுவீர்கள். அதுதான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகரத்துல சிரவணத்துக்கு ரொம்ப கவனம் கொடுங்க. சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடேப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான வக்கர சனியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம், அதாவது 2025 ஜூலை 13 உங்களுடைய ஜாதகத்தில் சனி 3ஆம் இடத்தில் மீனத்தில் வக்கரம் அடைகிறார். இங்கு அவர் வக்கரகத்தியாக 2 நட்சத்திரங்களில் வக்கரம் பெற்று, அதாவது 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார், 2ஆம் இடத்துக்கு போகல. கிட்டத்தட்ட 138 நாட்கள் அவர் வக்கரம் அடைகிறார், நவம்பர் 28 வரைக்கும். இந்த 138 நாட்கள்ல 2 நட்சத்திரங்கள்ல, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 83 நாட்களும், குருவனுடைய நட்சத்திரத்துல, அதாவது 12ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 55 நாட்களும் வக்கரம் அடைகிறார். இந்த வக்கர பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்துல ஏற்கனவே ஒரு வக்கர கிரகம் இருக்கு. சனி உங்களுடைய ராசி அதிபதி, 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ ஒரு ராசியில ஏற்கனவே வக்கர கிரகமாகிய ராகு உட்கார்ந்து இருக்கிறது. அதற்கு நேராக 8ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறார். குரு மறைவு ஸ்தானத்துல 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல 12ஐ பார்த்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இதுல ராகுக்கும் குருவுக்கும் நட்சத்திர பெயர்ச்சி வேற, நட்சத்திர பரிவர்த்தனை வேற ஆயிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகின்ற பலன்கள். சரி, இந்த சனி வக்கரம் பெறுவதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இப்போ குரு வக்கரம் அடைந்தார்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த மாதிரியான நன்மைகளை குறைத்தோ கூட்டியோ செய்வார். அதாவது நன்மைகளை குறைத்தோ கூட்டியோ செய்வார், அப்படிதான். ஆனா சனி வக்கரம் அப்படிங்கிறது தீமை செய்யக்கூடிய சனியாக இருந்து கம்ப்ளீட்டா நன்மை செய்யக்கூடிய சனியாக மாறிடுவார். நன்மையை செய்யக்கூடிய சனியாக இருந்து கம்ப்ளீட்டாக தீமையை செய்யக்கூடிய சனியா மாறிடுவார். அதனாலதான் வக்கர சனி, உங்களுடைய ராசி அதிபதி சனி, லக்னாதிபதி சனி 3ஆம் இடத்துல பராக்கிரம ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அங்கு வக்கரம் பெறுவது ஒரு பாசிட்டிவான விஷயமே. ஆனால் இந்த சனி வக்கரத்தை மட்டும் வைத்து நாம் பலன் பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய, அதாவது சனியினுடைய ராசிகளில் ஒன்றாகிய கும்பராசி உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், இந்த மாதிரியான
அசையாத சொத்துக்கள் இந்த மாதிரியான இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு வக்கர கிரகம் உட்கார்ந்து இருக்கிறது, அது 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுகிறது. அப்படிங்கும்போது இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஜாதகம் வந்து ஒரு கிரகத்தை வைத்து பலனை சொல்லவே கூடாது. சனி வக்கரம் அடைந்துட்டார், அதனால எப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கும்போது இந்த 138 நாட்களுக்கு மட்டும் நம்ம லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி சனியினுடைய செயல்பாடுகள் மற்ற கிரகங்களை பொறுத்து எப்படி இருக்கும். 7ஆம் சனியிலிருந்து வெளியில வந்தாச்சு, ஆனால் வெளியே வந்து இப்பதான் ரிலீஃபா நம்ம ஃபீல் பண்றோம். இப்பதான் கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து பிசினஸ் ஆகட்டும், உறவுகள் ஆகட்டும், பிறகு குடும்பம் ஆகட்டும், பிறகு வீடு வண்டி வாகனங்கள் கொஞ்சம் அமைய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல வக்கரம்ங்கிறது அது சனியை சொல்றதுல இது என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இதை வந்து 2 செக்மெண்ட்டுகளாக நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது முதல்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்கரம் அடைகிறார். அது வந்து ஜூலை 13, அது ஏற்கனவே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு 13ஆம் தேதி தாண்டி இருப்போம். இருந்தாலும் இன்னொரு கிட்டத்தட்ட 130 நாட்கள் இருக்கு இல்லையா, பார்த்துக்கொள்வோம். ஜூலை 13 அக்டோபர் 4 வரைக்கும் 83 நாட்கள் வக்கரம் அடைகிறார் தன்னுடைய உத்தரட்டாதியில. பிறகு பூரட்டாதிக்கு வந்துறார். இதுதான் ரொம்ப விசேஷம். இவர் பூரட்டாதிக்கு வரும்போது குரு வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். அங்குதான் வந்து சனி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போகிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கு வந்து 4ஆம் தேதி அக்டோபர் 4 எடுத்துக்கொண்டு நவம்பர் 28 வரைக்கும் இருக்கிறார். இதற்கு இடையில இன்னொரு சமாச்சாரம் வில்லங்க இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ வந்து 13ஆம் தேதி எல்லாம் வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் செவ்வாய். அவர் வந்து 29 ஜூலை வரைக்கும், அதாவது இந்த மந்த் எண்டு வரைக்கும் 8ஆம் இடத்துல கேத்துவோட உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும். அதன் பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு வந்து சனி பார்க்க நேரா வந்து 9ஆம் இடத்துல உட்காருவார். அப்ப சனி என்ன பண்ணுவார்? ஏன்னா சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் வந்து கலகம், குழப்பம், பிறகு வீண் செயல். அதாவது வீண் செயல்னா நம்ம என்னத்தையோ பண்ணுவோம், அது கடைசியில வேஸ்டா போய் முடிக்கும். அப்படிங்கும்போது இந்த சனி எப்படிப்பட்டதுன்னு பார்க்க இருக்கிறோம். முதல்ல நான் அந்த குறிப்பிட்ட டாபிக் எல்லாம் வச்சுக்கல. இப்போ அப்படியே சனியினுடைய வாயிலாக என்னென்ன பலன் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இம்பாக்ட் பண்ணுவார், பாதிப்புகளை உண்டாக்குவார், அது நல்ல விதமாகவும் தீய விதமாகவும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே உங்களுடைய நேச்சர், உங்களுடைய கேரக்டர்ல என்ன மாற்றம் வரும்னு கேட்டா, 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாலே நம்ம கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிடுவோம், ஸ்டபன் ஆயிடுவோம், ஒரு மாதிரி அதாவது இறுகிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் சனியில பட்ட அந்த ஒரு அவமானங்கள், பிறகு வந்து ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் வந்து சந்திச்ச நம்ம ஒரு மாதிரி இறுகிடுவோம். அதனால ஒரு ஒரு சகஜமான பழைய ஒரு அந்த ஒரு குழந்தைத்தனமான மனசு இப்ப இல்லை. இறுகி ஒரு மாதிரி ரெஜிட் மாதிரி ஆயிருப்போமா. இப்போ வந்து அதுக்கு சான்ஸ் கிடைச்ச மாதிரி நம்ம பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிரும், நம்ம வந்து திரும்பி ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிரும், விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிடும். அப்படிங்கும்போது அப்படியே இந்த சுண்டி விட்டா எப்படி இருக்கும் அப்படி, அதாவது ஒருத்தனை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை ஒரு கோணி ஊசி எடுத்து ஒரு குத்து குத்தி விட்டோம்னா எப்படி இருக்கும்? என்ன சுவாமிஜி எக்ஸாம்பிள், இல்லை மனசுல வந்து அப்படியே சொல்லிட்டேன், தவறாக நினைச்சிட வேண்டாம். ஆனா அப்படி ஒரு உத்வேகம் வந்து அப்படி வீரியமா வரும்போது அதுதான் சனி வக்கரம் அடையிறது. இதுல செவ்வாயும் சேர போகிறார். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆளே மாறிட்டாரோ. அதாவது உள்ளுக்குள்ள இருந்த சொல்லுவோம் இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி. ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கும். யாருக்கு? வீட்டில் இருப்பவர்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் சுத்தமா மாறிட்டாரோன்னு தோணும். ஆனால் அது நன்மைக்கு தான். 3ஆம் இடத்துல சனி வந்து ராசி அதிபதியாக இருந்து இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவ் உண்டு. அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த கேரக்டர்ல இந்த இறுகின தன்மை இருக்கத்தான் செய்யும். ரைட். இது நன்மைக்கு. எப்படி அப்படின்னாக்கா, உங்களுடைய வியாபாரத்தில் உறுதி நிலைப்பாடு தேவைப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நீங்க வழவழா குலகொலான்னு இருந்தோம்னாக்கா நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால இந்த இறுகினத்தன்மை, இந்த உறுதி நிலைப்பாடானது மகர ராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக போகிறது. அதாவது நீங்களே உங்களை செதுக்கிக் கொண்டு உங்களுடைய இயக்கத்தையும் உங்களுடைய நிறுவனத்தையும் வழி நடத்தி அதை சிகரத்தில் தொட வைப்பீர்கள். அதுதான் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி என்று சொன்னால் மிக இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங் ஆகட்டும், ஒவ்வொரு டிராவல்ஸ், 3ஆம் இடம்னாலே சிறு சிறு பிரயாணங்கள், அது 9ஆம் இடம் என்றால் பெரிய பெரிய பிரயாணங்கள், வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய அத்தனை பிரயாணங்களும் சக்சஸை அடையும். உங்களுடைய தலையீட்டினால் அனைத்தும் மாற்றப்படும், வழி நடத்தப்படும்.
அப்போ மற்றவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான காயம் ஏற்படுவது சகஜமே. ஆனால் அதையும் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னாக்கா ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கிறது அப்படின்னாக்கா பிரேயர்ஸ். எந்த பிரேயர்ஸ் அப்படின்னா, நீங்கள் நாராயணனை வழிபட வேண்டும். பெருமாளை பிடிச்சுக்கணும். அதுலேயும் கூட உக்ர சொரூபமாக இருக்கக்கூடிய நரசிம்மரை வணங்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் ஃபினான்ஷியல் பார்ட். ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்காரு 2ஆம் இடத்துல. ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நம்ம பேசுறதுலையும் கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், நமக்கே தெரியாம மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ சனியும் அதோட சேர்ந்துகிட்டார் உங்களுக்கு. ஏன்னா 2க்கு உண்டானவருடைய 2க்கு உண்டானவர் வக்கரம் அடைகிறாருனாக்கா நம்ம ஃபாஸ்டா நம்மளையே நம்ம மாறிடுவோம். நம்ம பேசுறதே நமக்கே வந்து மறந்து போய் நம்ம வேற மாதிரி பேசுவோம், தலைகீழ பேசுவோம். பண்ணிடலாம்னு சொல்லுவோம், நான் எங்க சொன்னேன் பண்ணலான்னு, பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு போயிடுவோம். இது வந்து பாசிட்டிவ் கிடையாது. அதனால நம்முடைய வாக்குல நிறைய ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா, ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம். அவர்களுக்காக இல்லை, நமக்காக. அப்போ தேவையற்ற குழப்பங்கள், குறிப்பாக சகோதர உறவுகளுடன், சகோதரன் போன்று இருப்பவர்களிடம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராகுவை பார்த்து கேத்துவோட உட்கார்ந்து இருக்கிறார். அங்கேயும் வாக்குல பிரச்சனை. அப்புறம் வந்து சனிக்கு நேரா வந்து உட்கார்ந்துடுறாரு. உங்களுடைய டிராவல்லே வந்து உட்கார்ந்துக்கிறார். நீங்க எங்க போய் யாரை பார்த்தாலும் உங்களுடைய டிக்னிட்டிலே வந்து உட்கார்ந்துக்கிறார். அதனால நம்ம வந்து மாற்றி பேசினோம் என்றால் அது ஒரு பொசிஷன்ல இருப்பவர்களுக்கு அழகல்ல. அதனால எழுத்து மூலியமாக அது நமக்கு அடுத்த தடவை பேசும்போது, ஓ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேனா, இதெல்லாம் ஓகே ரைட் அப்படி பேசுவோம். இப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி அதி பராக்கிரமசாலியாக செய்ய முடியாத விஷயங்களை சாதிக்க வைப்பார். இந்த வக்கரம் பெற்ற சனி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே. 4th அக்டோபருக்கு அப்புறம் நல்ல பிரயோஜனம். நீங்கள் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்கலாம். கடன் வாங்கணுமா, தி பெஸ்ட், அதாவது லோனுக்கு ஆப்டான டைம் 4th அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு 28th நவம்பர் வரைக்கும் லோன் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். குருவனுடைய நட்சத்திரத்தை இவர் வக்கரம் பெறுகிறார். அப்படிங்கும்போது அந்த நேரத்துல குரு வந்து 7ஆம் இடத்திற்கும் போகிறார் உச்சம் பெற்று. மறுபடியும் அவர் 48 நாட்கள் இருக்கிறார். 28 நாட்கள் அதிச்சாரம். அதாவது அவர் வந்து 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் அங்கதான் இருக்கார். இங்க 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் உச்சம் பெற்று இருக்கிறாருங்கும்போது கடன் அடைவது, கடன் பெறுவது, பிசினஸை உண்டாக்குவது, திருமண ஏற்பாடுகள் திடீரென்று நடப்பது, இதெல்லாம் நல்ல சமாச்சாரங்கள். இதுல கடன் பெற்று, லோன் பெற்று தன்னுடைய வீடு, வாகனங்கள், இதுக்குண்டான விஷயங்கள், சொத்து பத்துகள் வாங்குவது, லேண்ட் டீல் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிறது. இதுக்கு நடுவில் சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால இதெல்லாமே நல்ல ஒரு முடிவுகளாகத்தான் இருக்கும், நல்ல அமைப்புகள். சரி, மெயினா எல்லா பிசினஸ் மேனுக்கும் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. அதுல முதல்ல ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள் முதல் செக்மெண்ட்ல எதுவுமே பண்ண வேண்டாம். சனி வந்து உத்தரபாதிரபதம், உத்திரட்டாதியில் இருக்கும்போது, அதாவது ஜூலை 13 4th அக்டோபர் வரைக்கும் எதையும் விற்க வேண்டாம், வாங்க வேண்டாம், அப்படியே போட்டு ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கு நேர கேத்து வந்து கூட செவ்வாய் கூட இருக்கிறார். அப்புறம் செவ்வாய் வந்து சனியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இன்னும் 2வது செக்மெண்ட்ல தாராளமா நீங்க பண்ணலாம். அப்புறம் நான் சொல்ல வந்த சீக்ரெட் என்ன தெரியுமா, இந்த பிசினஸ் மேனுக்கு கேஷை நீங்கள் டீல் பண்ண வேண்டாம். ஏதாவது வருமானம் வருதா, கேஷை வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் கொடுத்து அவர்களை கணக்கு பார்க்க சொல்லுங்க, அக்கௌண்ட் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா உங்களால இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியாது, குழப்பி விடுவீர்கள், வேண்டாம். ஆனா இதே மற்றவர்கள் பார்த்து அவங்க சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் டேட்டாவை வச்சு அசத்தி விடுவீர்கள். அதுதான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகரத்துல வந்து சிரவணத்துக்கு ரொம்ப கவனம் கொடுங்க. சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு பல விஷயங்கள் வந்து பல வருஷங்களாக பெண்டிங்காக இருந்த, அது திருமணமாகட்டும், குழந்தை விஷயமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், சொத்து தேடுவது, சொந்த வீடு கட்டுவதாகட்டும், பாகப்பிரிவினை ஆகட்டும், அத்தனையுமே நடக்கும். யாருக்கு? சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்கள். தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணம் உறவுகள்லையும் சகோதர உறவுகள்லையும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஜூலை 29 இருந்து 13 செப்டம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நான் இந்த டேட் சொல்றதெல்லாம் கொஞ்சம் குறிச்சு கூட வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து கன்னிக்கு வர்றார், சனிக்கு நேர இடத்துக்கு வர்றார். அவர் தான் 4க்கு உண்டானவர், லாபத்திற்கும் உண்டானவர் அவர் தான். ஆக்சுவலி சொல்ல போனா மகர ராசிக்கு ஜென்ம விரோதியாகிய செவ்வாய் வந்து மகர ராசிக்கு ஃபேவரபிளா இருப்பார். சனியினுடைய இன்னொரு ராசிக்கு அவர் வில்லனா இருப்பார். ஏன் மக்கரத்துல வந்து
மக்கரத்திற்கு ஃபேவரபிள்னா மகரம் வந்து அவருக்கு உச்ச இடத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் சீக்ரெட்ஸ். சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே ஒரு மாதிரி ஆர்மி மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கவும் கூடாது, அப்படியே ரொம்ப லிபரலா இருக்கவும் கூடாது. ரெண்டுமே கட்டும். லிபரலா இருந்தால் பாக்கெட் ஃபுல்லும் காலியாயிடும் ராகுனால. ஏனென்றால் 3ஆம் பார்வையாக அது வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறது, பிறகு 12ஆம் இடத்தையும் பார்க்கறது இல்லையா, குழந்தைகள் மூலமாக செலவு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தால் அதுக்கும் நம்ம பனிஷ்மெண்ட், மன வருத்தங்கள், இது 2 தான் இருக்கும். அதனால ஓரளவுக்கு சொல்லி அப்படி கண்டிக்கணும்னாக்கா தன்னுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் கணவராக இருந்தால் மனைவியின் மூலமாக, நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவரின் மூலமாக, இல்லை அப்பா அம்மா மூலமாக, தாத்தா பாட்டி மூலமாக கண்டியுங்கள். இந்த நம்ம ஒரு சீக்ரெட்டை, இந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தினா குழந்தைகளை டெவலப் பண்ணிடலாம். சரி, ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு ஹனுமனுடைய உபாசனை, குபேரனுடைய உபாசனை அவருடைய ஃபினான்சியல் மேட்டரில் எதுலேயும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். வெளிநாடு போக வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது வந்து விபரீத ராஜயோகமாக 12க்குண்டானவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்து அவர் உச்சமும் பெறுகிறார் நடுவில். அதனால இந்த 138 நாட்களுக்குள்ள வெளிநாடு போய் நான் வேலை செட்டில் ஆகணுங்கிறதோ, வெளிநாட்டில் ஜாப் ஜாப்ல வந்து இல்லாமல் தொங்கு பாலம் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறவர்கள் வேலை மீண்டும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 12க்குண்டானவனோட நட்சத்திர பரிவர்த்தனை. அதனால சனி வக்கரம் பெற்ற உடனே கொஞ்சம் உங்களுடைய வயிற்று உபாதைகள் ஆகட்டும், பிறகு அதாவது இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரெக்டம், சில பேருக்கெல்லாம் பைல்ஸ் பிரச்சனை இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெக்டம், பைல்ஸ்னா ஹேமராய்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், கேஸ் ரிலேட்டட் ரொம்ப ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ராகு மற்றும் சனியினுடைய காம்பினேஷன்ஸ். இது இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அதற்கு தான் வழிபாடு நம்ம வந்து என்ன சுவாமிகளை கொடுக்கணும்னா தன்வந்திரனுடைய வழிபாடு நமக்கு உகந்ததாக இருக்கும். அதாவது நரசிம்மமூர்த்தி, பிறகு தன்வந்திரியனுடைய உபாசனை இந்த 138 நாட்களுக்கு உங்களுக்கு அரணாக இருந்து பாதுகாக்கும். பிஸ்னஸ் மேன்ஸ் அத்தனை பேருக்குமே இது ஒரு நல்ல, நீங்கள் வந்து தைரியமாக இருந்து பிஸ்னஸ் இது பண்ணணும். அதுலேயும் கூட சனி ரிலேட்டட் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு டாப் மோஸ்ட் பீரியட். அதுலேயும் 2nd 4th அக்டோபர்லேருந்து 28 நவம்பர் வரைக்கும் நீங்கள் பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கேஷை மட்டும் நீங்கள் டீல் பண்ணாதீங்க. ஆனால் திருமண உறப்புகள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா உறவுல ரொம்ப ஜாக்கிரதைங்க. அம்மாவனுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. அப்பாவனுடைய ஆரோக்கியத்தில் குறைச்சல் இல்லை, அப்பா கிட்ட சொத்து விஷயமோ அல்லது வேற எந்த விஷயத்துலையோ பிரச்சனை பணக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு போகிறோம். சகோதர உறவு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் மூத்த சகோதர உறவு, நான் சொல்கிறேன் அந்த ஜூலை 29லேருந்து 13 செப்டம்பர் வரைக்கும் மூத்த சகோதர உறவு, பிறகு கல்யாணம் திருமண உறவு, இதை மட்டும் ரொம்ப பார்த்துக்கணும். லவ் மேரேஜ் எப்படி சார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக தன்னை விட மூத்தவர்களை, கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மூத்தவர்களை விரும்பி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குழந்தை வரம் இருக்கிறது, அதுலேயும் கூட பெண் குழந்தை வரம் இருக்கிறது. குழந்தைக்கு நான் முயற்சி பண்ணலாமா இந்த பீரியட் அப்படின்னா, குரு ஆர்திராலிருந்து தள்ளி போயிடுவார் இல்லையா, அதாவது குரு உச்சம் பெறுவார் இல்லையா, 18 அக்டோபருக்கு பிறகு குழந்தைகளுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். பேங்க் செக்டர்ல வேலை செய்பவர்களுக்கும், ஆச்சாரியனாக டீச்சராக வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. ஐடி விங்கில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர் அல்லது வேறு வேலைக்கு போகிறதுக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். கவலையப்படாதீர்கள். சார் கேத்து வந்து 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் பயம், பயம் பயம் பயம். கேத்து 8ஆம் இடத்துல வந்து தேவையில்லாத பயம், தேவைக்கு அதிகமான பயம். அதனால பயத்தை விட்டு தள்ளுங்க. ஆனால் ஒரு பக்கம் பயம் இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே வண்டி அப்படியே ரஃப்தாரா வேகமாக போயிட்டு இருக்கும். அதாவது நம்முடைய முடிவுகள்லாம் ஃபாஸ்ட்டாக, எதையும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு 7.5 சனியில், இனிமேல் யாருக்கும் எவனுக்கும் பயப்படுறதில்லை, நிற்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி. உறவுகளை கூட மதிக்கிறது இல்லை. உறவுகள் வந்து சம்டைம்ஸ் உதவாமல் போகலாம், ஆனால் அதுக்காக நம்ம பழி வாங்குறோன்னு சொல்லி அவர்களை வந்து ஒதுக்கி விட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த உறவு எடுத்துக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். அதனால உறவு வந்து அது எந்த இடத்துல இருக்கணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள். மாணவர்களுக்கு மெயினாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, பிறகு 8ஆம் இடத்துல கேத்து இருக்கு. நீங்க வந்து படிப்பு தவிர வேற எந்த விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக மாணவர்கள் வந்து அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. சோம்பல் அப்படிங்கிறதுக்கும் அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். சிகரெட்டு, பிறகு வந்து அது ஆல்கஹால் கன்சியூமிங், இதெல்லாம் கூட அடிக்ஷன் தான். அதுக்கு நம்ம போகாமல் இருந்தாலே இந்த சனி உங்களுக்கு
பெரிய நண்பனாக உற்ற துணையாக இருப்பார். ஆக மொத்தத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராக்கிரம சனி மிகுந்த உத்வேகத்தையும் பிறகு அளவு கடந்த சக்தியையும் கொடுத்து இவர்களை மிக ஆற்றல் கொண்டவர்களாக சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம், கற்பனை போட செய்ய முடியாத விஷயங்கள்லாம் சாதித்து முடிப்பார்கள். ஆனா கொஞ்சம் பேச்சுல நான் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இருக்கும். சரியா? பூரண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி.